மம்மி பேரு ரேச்சல். புருஷனையும் பையனையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு 4வது தெருவுல 8வது வீட்டுல தனியா இருக்க ஒரு துணிக்கடையை வச்சு நடத்துறா. அங்க வேலை செய்யற வேலைக்காரி சம்பளம் கேக்குறா. ஆனா இவளுக்கு கடைக்கு வாடகை கொடுக்கவே இவகிட்ட காசு இல்ல. காலையில 10 மணிக்கு கடையை திறப்பா, 10 மணிக்கு மூடிடுவா. மறுநாள் கடையை திறந்தா இவ புருஷன் ஓடி வரான். இவளை தனியா கூப்பிட்டு 2 வாரமா நம்ம பையனை காணும், அவன் உன்னை தேடிக்கிட்டு இங்க வந்தான் நானும் கேக்குறான். ஆனா மம்மி இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வரும்போது பையனுக்கு 5 வயசு. இப்போ அவன் வயசுக்கு வந்த பையன், அவன் எப்படி இருப்பான்னு கூட இவளுக்கு தெரியாது. இவனும் போட்டோவை காட்டி நீ அவனை பார்த்தா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். மம்மியும் சின்ன வயசுலயே என் பையனை விட்டுட்டு வந்துட்டுமேன்னு இவளுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. அன்னைக்கு நேற்று கடையை மூடிட்டு இவ வீட்டுக்கு வரும்போது ஒரு பையன் அடிபட்டு கீழே வந்து கிடக்குறான். அவன் இவ பையன் மாதிரியே இருக்கான். உடனே மம்மி அவனை வீட்டுக்கு ஈத்துக்கிட்டு போய் அடிபட்டு அவன் கைக்கு மருந்த போடுறா. இவன் என் பையனா இருப்பானோன்னு இவளுக்கு டவுட்டா இருக்கு. இவளும் கிச்சனுக்கு போய் தண்ணி கொண்டு வந்து பார்த்த அவன் ஓடியே போயிட்டான். மறுநாள் இவ புருஷன் இவளுக்கு கால் பண்ணி நம்ம பையன் இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே இவ மிரண்டு போயிட்டா. ஆனா புருஷன் நீ பையனை பார்க்க வரக்கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறான். ஏன்னா அவன் இறந்ததுக்கு காரணமே இவதான். ஆனாலும் பையனோட கல்லறைக்கு போய் பையன் கிட்ட மன்னிப்பு கேக்குறா. என் பையன் என் கூட இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காதுன்னு இவ ஃபீல் பண்றா. கொஞ்ச நாள் கழிச்சு மம்மி வேலையை முடிச்சிட்டு வரும்போது அந்த பையனை பாக்குறா. இவன் பேரு ஜானு. ஆனா அவனுக்கு இவ யாருன்னே தெரியல. ஆனா அவன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நீ என்ன லவ் பண்றியா ஃபாலோ பண்றியான்னு கேக்குறான். மிரண்டு போன மம்மியும் உன் கைக்கு நான் தான் மருந்து போட்டேன்னு சொன்ன உடனே அப்போதான் இவனுக்கே தெரியுது. ஆனா இவன் அவளுக்கு நன்றி கூட சொல்லாம கிளம்புறான். இவளும் அவனை போக விடாம நீ எங்க தங்கியிருக்கன்னு கேக்குறான். ஆனா அவனுக்கு வீடு இல்லாம ரோட்ல தான் தங்கியிருக்கான். இவளும் புரிஞ்சுக்கிட்டு என் அபார்ட்மெண்ட்ல ஒரு ரூம் ஒன்னு இருக்கு, நீ வாடகை கூட கொடுக்க வேண்டாம்னு சொன்ன உடனே இவனும் போறான். இவளும் அவனுக்கு ரூமை காட்டுறா. இவன் இவளோட பையன் மாதிரியே இருப்பதால் தான் பையனுக்கு செய்வதா நினைச்சு இவனுக்கு பண்ணுறான். ஆனா ஜானு ஒரு பொறுக்கி, அது அவளுக்கு தெரியாது. அன்னைக்கு நைட்டு மம்மி இவனுக்கு சாப்பாடை போட்டுட்டு போயிட்டு ஆனா அவன் இவளோட பணத்தை திருடிட்டான். அங்க வந்து மம்மியும் இதை கண்டுபிடிச்சிட்டா. ஆனா அவனை திட்டாம வேணும்னா இன்னும் கூட பணத்தை எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே இவன் மெசலாயிட்டான். அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருந்த மம்மி எழுந்து ரெஸ்ட் ரூமுக்கு வர. ஆனா ஜானு அவனோட ரூம்ல இல்ல, ஆள்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். உடனே மம்மி அவனை எழுப்பாம அவன் மேல போர்வையை போட்டுட்டு போயிட்டா. ஆனா ஜானு தூங்கவே இல்லை. யாரையா இவ ரோட்ல இருந்த என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பணம் எல்லாம் கொடுக்கறாளேன்னு இவனுக்கு டவுட்டாவே இருக்கு. மறுநாள் ஒரு பொம்பளை மம்மி கிட்ட ஓடி வந்து இந்த வீட்டோட ஓனர் இப்போ எங்க இருக்காருன்னு கேக்குறா. மம்மியும் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஓனர் இந்த வீட்டை என்கிட்ட வித்துட்டு அவரு போயிட்டாரு, அவரு இப்போ எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியும் இந்த பொம்பளை நம்பவே இல்லை. அங்க இருக்கிற ஓனரோட காரை இவ பாத்துட்டா. உடனே அங்க வந்த ஜானு ஓனர் இந்த காரை என்கிட்ட வித்துட்டு போயிட்டாருன்னு போய் சொல்றான். இவளும் நம்பிட்டா. இவளும் இவனோட பையன் இவன் நினைச்சுக்கிட்டு சாரி கேட்டுட்டு போயிட்டா. ஆனா ஜானு இந்த வீட்டோட ஓனர் எங்கன்னு கேக்குறான். இவளும் இந்த வீட்டோட ஓனர் அவரோட பொண்டாட்டிக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிட்டாரு, ஆனா அவரோட கார் மட்டும் இங்கதான் இருக்கு, வேணும்னா நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்ன உடனே ஜானு அந்த பொம்பளை நான் உன்னோட பையன்னு நினைச்சுக்கிட்டான்னு சிரிக்கிறான். ஆனா மம்மி இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிட்டா. அன்னைக்கு நேற்று மம்மி வேலையை முடிச்சுட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் சரக்க வாங்குறா. அப்போ காணவில்லைன்னு இவ பையனோட போட்டோ அங்க இருக்கு. அதை பார்த்த உடனே கடுப்பாகி அதை கீச்சிட்டு வீட்டுக்கு வர. ஜானு எங்கன்னு தேடி பாக்குறான். ஆனா அவன் பீடி பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இவளும் திட்டாம வீட்டுக்குள்ள பீடி எல்லாம் பிடிக்க கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறான். ஆனா அவன் கேட்காம இவளுக்கே பீடியை கொடுக்குறான். ஆனா இது வேற பீடி. அது தெரியாம மம்மியும் பிடிக்கிற போதையாயிட்டா. இவளும் போதையில அவன் கைக்கு மருந்த போட்டுக்கிட்டு உனக்கு டேடி மம்மி இல்லையான்னு கேக்குறான். அவனும் எனக்கு டேடி இல்ல மம்மி இருக்காங்க, 2 பிரதர்ஸும் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவ அதை கேட்டுக்கிட்டே தூங்கிட்டா. உடனே ஜானு அவ மேல கைய வைக்கிறான். எங்க அங்க அவளும் முடிச்சுக்கிட்டா. இவனை அடிப்பான்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு குட் நைட் சொல்லிட்டு போயிட்டா. மறுநாள் மம்மி ஜானுக்கு நீச்சல் அடிக்க சொல்லி கொடுக்குறா. அப்போ அங்க வந்த இவ புருஷன் பையன் மாதிரி இருக்கிற ஜானை பார்த்துட்டு மெசலாயிட்டான். இவளும் புருஷனை அடிச்சு துரத்துற. ஆனா அவன் கேட்காம இன்னைக்கு நைட்டு நீ என் கூட ஹோட்டலுக்கு வர முடியுமான்னு கேக்குறான். இவளும் வேற வழி இல்லாம போறா. அவனும் இவளை மேட்டர் பண்ண பாக்குறான். ஆனா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டா. மறுநாள் சண்டே மம்மியும் கடையை மூடிட்டு எங்கேயாவது வெளியே போலாமான்னு ஜானை கூப்பிடுற. அவனும் யாருமே இல்லாத காட்டுக்கு இவளை ஈத்துக்கிட்டு போறான். ஆனா மம்மி இங்க வந்ததே இல்ல. அவனும் எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு குளிக்க போயிட்டான். இவளும் மிரண்டு போயிட்டா. அவனும் கூப்பிடுறான். இவளும் சட்டையே இல்லாம ஓடுறா. இவங்களும் குளிச்சு முடிச்சுட்டு சட்டைய மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜானு இவ என்ன லவ் பண்றான்னு அவ மேல கைய வைக்கிறான். அவளும் ஏன்னு கேட்கல. இவ என்ன பையன் மாதிரி நினைக்கிறான்னு இவனும் புரிஞ்சுக்கிட்டு கைய எடுத்துட்டான். இவளும் மிரண்டு போயிட்டா. ஜானும் இவளை ஈத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான். அப்போ காரை விட்டு இறங்கி நீ வீட்டுக்கு போன்னு இவளை அனுப்புறான். இவன் பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு பொறுக்கு போயிட்டான். இதை பார்த்த மம்மியும் இவனை நல்ல பையனா மாத்தியே ஆகணும்னு இவ நினைக்கிறா. மறுநாள் மம்மி கடையை திறந்தா முதல் கஸ்டமரா இவளோட புருஷன் வந்து நிக்கிறான். துணி கடைக்காரகிட்டே துணியை விக்கிறான். இந்த துணி இவங்க பையனோட துணி. இந்த துணியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு இவ புருஷனும் இவகிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். உடனே மம்மி ஜானு கிட்ட ஓடி வந்து இந்த துணியை அவங்கிட்ட கொடுக்குற. அவனும் போட்டு பாக்குறான். இவளும் அவன் சட்டைக்கு பட்டனா போடுறா. பையன் மாதிரியே இருக்கான்னு இவளும் மிரண்டு போயிட்டா. ஃபீல் ஆயிட்டா. அழுதுகிட்டு அவங்கிட்ட சாரி கேட்டுட்டு போயிட்டா. அன்னைக்கு நேற்று ஜானு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பையன் கிட்ட இவன் திருடும் போது அவன் இவனை அடிச்சிட்டான். இவனோட ஃப்ரெண்டும் என்ன ஆச்சுன்னு கேக்குறான். கடுப்பான ஜானு அவங்கிட்ட பொருள் இருந்ததுன்னு ஏன்டா என்கிட்ட சொல்லலன்னு இவன் அடிக்கிறான்.
உன்னை நீ தாண்டா காப்பாத்தினு அவனும் முறைக்கிறான். உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சது என்னோட தப்புடான்னு அவனை தள்ளி விட்டுட்டு போறான். அன்னைக்கு நைட்டு மம்மி தூங்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு சவுண்ட். இவளும் அங்க போய் பார்த்தா ஜானு குளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அழுதுகிட்டு இருக்கான். இவளும் அவனை குளிப்பாட்டி அவனோட கண்ணீரை துடைக்காம இவ கையால தண்ணீரை வர வச்சு மருந்து போடுறா. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு நைட்டு மம்மி பாருக்கு போனா இவ புருஷன் வந்து நிக்கிறான். ஏன் என் பின்னாடியே வந்து என்ன தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே அவனும் கோச்சிக்கிட்டு எழுந்து போயிட்டான். அப்போ அங்க வந்த ஜானு அந்த ஆளு யாருன்னு கேக்குறான். இவளும் அவன் என்னோட புருஷன், ஆனா டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஆனா மம்மியோட புருஷன் போகாம ஜான மடக்கி உனக்கும் என் பொண்டாட்டிக்கும் என்னடா தொடர்புன்னு கேக்குறான். ஆனா ஜானு இவன் மூஞ்சிலேயே அப்பிட்டு போயிட்டான். இத பார்த்த மம்மி அங்க ஓடி வந்து புருஷனை காப்பாத்துறா. உன்னால தாண்டி அவன் என்ன அடிச்சான்னு இவனும் இவளை தள்ளி விட்டுட்டு போயிட்டான். அன்னைக்கு நேற்று மம்மி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட அலறல் சவுண்ட் கேக்குது. இவனும் ஜானோட ரூமுக்கு ஓடி போய் பார்த்தா அவன் ஒரு பொண்ணை மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளும் மிரண்டு போயிட்டான். ஆனா அவன் இவளை பாத்துக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளும் ஓடிட்டா. மறுநாள் இவ பையனை நினைச்சு அழுதுகிட்டே குளிச்சுக்கிட்டு இருக்க. இத பார்த்த ஜானு அவளோட கண்ணீரை துடைக்காம அவ கூட ஜாயின் பண்ணி குளிக்கிறான். அவ போட்ட மருந்து அவளுக்கே போடுறான். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ. மறுநாள் மம்மி வீட்டுல இல்லாத நேரத்துல பணத்தை திருடிக்கிட்டு இருக்கான். அப்போ இவ பையனோட போட்டோ பார்த்துட்டு இவன் மிரண்டு போயிட்டான். உடனே ஜானு இவனோட நண்பனை மீட் பண்ணி அவங்கிட்ட மன்னிப்பு கேக்குறான். அவனும் உன் கூட இருக்கிற லேடிய நீ மேட்டர் பண்ணியா இல்லையான்னு கேக்குறான். இவனும் சிரிக்கிறான். அன்னைக்கு நேற்று மம்மியோட புருஷன் ஜானை மீட் பண்ணி அவங்கிட்ட மன்னிப்பு கேக்குறான். ஆனா ஜானு போதையில உன் பொண்டாட்டிய நான் தாண்டா வச்சுக்கிட்டு இருக்கேன், டெய்லி உன் பொண்டாட்டிய நான் மேட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னால என்ன என்னடா பண்ண முடியும்னு கத்திக்கிட்டே போறான். ஆனா மம்மியோட புருஷன் கடுப்பாகி இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். என் பொண்டாட்டி மேல நானே கை வச்சது இல்ல, நீ கை வைக்கிறியான்னு அவன் கைய உடைக்கிறான். அன்னைக்கு நேற்று யாரோ கதவை உடைக்கிறாங்க. குளிச்சுட்டு இருந்த மம்மி ஓடி வர. ஆனா அங்க வந்தது ஜான் இல்ல, ஜானோட ஃப்ரெண்டு. அவன் போதையில ஜானு உன்னை மேட்டர் பண்ண மாதிரி நானும் உன்னை மேட்டர் பண்ணியே ஆகணும்னு அவன் மேல கை வைக்கிறேன். இவனும் பயந்து போய் அங்கேயே போயிட்டா. இவனும் மிரண்டு போய் நீ கேவலமான பொம்பளடின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். மறுபடியும் யாரோ கதவை தட்டுறாங்க. இவளும் பயந்து போய் கதவை திறந்தா இவளோட புருஷன். ஆனா அவன் உன்னாலதான் என் பையன் இறந்து போனான், ஆனா நீ பையன் மாதிரி இருக்கிற பையனை வீட்டுல வச்சுக்கிட்டு அவன் கூட மேட்டரா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ மட்டும் என்னை விட்டுட்டு போகாம இருந்தா நம்ம பையன் நம்ம கூட இருந்திருப்பான். இத்தனை வருஷத்துல ஒரு தடவையாவது நீ என் பையனை வந்து பாத்திருப்பியா? மம்மியும் இவனை சமாதானப்படுத்தி இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. ஆனா அவன் ரோட்டுல போன அனாதை பையனை நீ வீட்டுல வச்சுக்கிட்டு அவனா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? யார கேட்டு என் பையனோட துணியை நீ அவங்கிட்ட கொடுத்த, அதனால தாண்டி அவனை போட்டு அடிச்சேன்னு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். மிரண்டு போன மம்மியும் ஜான் எங்கன்னு கேக்குற. இவனும் இனிமே அவன் அவன் வீட்டுக்கே வரமாட்டான், அப்படியே வந்தாலும் நான் அவனை விட மாட்டேன்னு வார்னிங் கொடுத்துட்டு போறான். மம்மியும் ஜானுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனும் அடிபட்டு வீட்டுக்கு வர. இவளும் அவனுக்கு மருந்த போடுறா. ஆனா காயம் பெருசா இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு இவனை ஈதுகிட்டு போறா. இவளும் என் புருஷன் உன்னை அடிச்சிருக்க கூடாதுன்னு மன்னிப்பு கேக்குற. ஆனா ஜான் அதை மதிக்கவே இல்ல. மம்மியும் இவனை உள்ள அனுப்பிட்டு வெளியே வரும்போது காணவில்லைன்னு இவ பையனோட போட்டோவை பாக்குறா. அப்போ ஜானை தேடிக்கிட்டு அவனோட ஒரிஜினல் மம்மி அங்க வந்துட்டா. இவளும் புரிஞ்சுக்கிட்டு பையனோட போட்டோவை கிழிச்சிட்டு என் பையனை நான் தனியா விட்டா மாதிரி அவங்க பையனை தனியா விடக்கூடாதுன்னு அவங்க கிட்டே விட்டுட்டு இவ கிளம்பிட்டா.